அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது வர பொண்ணை வந்து பொண்ணா பார்க்கல, அந்த பொண்ணு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரை அப்பாவா பார்க்கல. பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கு வித்தியாசம் தெரியாம எதுக்கு அங்க போதையில இருக்கீங்க? இஷ்டமே இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். சித்தப்பா கூட போறதுக்கு இஷ்டம் இருந்ததா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நல்லா பார்த்துப்பான். வீட்டுக்கு ஒரே பையன், அப்பா அம்மா தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. சரி, உன் பொண்ணு நல்லா இருக்கும், கட்டி கொடுன்னு சொன்னாங்க மேடம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கவே இல்லை. நம்ம தூக்கி வளர்த்த தங்கச்சி நம்மளுக்கு துரோகமா பண்ண போறா? அதானே உலக வழக்கம். அப்படி கிடையாதுமா, விசாரிக்காம பொண்ணை கொடுக்கவே கூடாது. விசாரிக்கவே இல்லைங்க மேடம். ரொம்ப தப்பு. அப்பா தெரியுமா பண்ணிட்டான், தெரியுமா பண்ணிட்டான். தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி நம்ம தங்கச்சி நம்மள இது பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தோம் மேடம். கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. மாப்பிள்ளை மேலாம் எனக்கு எந்த குறையும் இல்லை. பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க மேடம். 2 வருஷம் வாழ்ந்தாங்க மேடம். எங்க தங்கச்சி வீட்டுக்காரன் என் பொண்ணுன்னு சொல்லுவான் மேடம். என் பெரிய பொண்ணுன்னு சொல்லுவாங்க என்னாச்சு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டான் மேடம். அவன் இப்போ மாப்பிள்ளை வேணாங்கிறாரு மேடம். சரி சரி, இவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்னன்னு எனக்கு புரியல மேடம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். எவ்வளவு நாளாச்சு பொண்ணு போயிட்டு? பொண்ணு போய் மறுநாளே கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். நாங்க ஓ நீ அப்படி வரியா? இவ்வளோ மன்னிப்பு கேட்டா, நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னை ஏத்துக்குங்க அப்படின்னா. எல்லாவும் பார்த்துப்பா. சரி, நான் அதே மாதிரி அவனும் மன்னிப்பு கேட்டு 2 நாள்ல வந்து பொண்டாட்டியை பார்த்து கூட்டிட்டு போயிட்டான் மேடம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. 10 நாள் இல்ல மேடம், அதுக்குள்ள அவனை பாக்குற பேசுன நீ பேசிருக்கிற சந்தேகமா இவங்க சொல்றாங்க. பேசுனா நான் பார்த்தேன்னு என் தங்கச்சி சொல்றா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எங்க மருமக பையனும் சொல்றா போல, உன் பொண்ணு அவங்ககிட்ட பேசுனத நான் பார்த்தேன். இல்லம்மா, நான் நேர்ல எல்லாம் பார்த்து நான் பேசல, ஒரு வாட்டி தான் போன் பண்ணாமா அப்படின்னா போல. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புருஷன் சேர அடி பேசினான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிச்சு மறுபடியும் உங்கள்ட்ட அனுப்பிச்சு. மறுபடியும் தங்கச்சி புருஷன் மேடம் தொடப்ப கட்ட பிஞ்சிரும். நான் சேர்க்காந்த இடத்துல என் பொண்ணு வாழ்க்கையே நாசனம் பண்ணிட்டேன். நீ மட்டும் என் கையில கிடைச்ச கொன்னுடுவா. எந்த நரி நொந்த நரி. என்னம்மா ஆச்சு? நிஜமாவே உனக்கு அவர் மேல லவ் வந்ததா, இல்ல அவர் உன்னை ஏமாத்தினாரா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உனக்கும் புருஷனுக்கு எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப்? அவரு சந்தேக பிடிப்பாரு. கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. அம்மாட்ட சொன்னது இல்லையா நீ? சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவாங்க அம்மா? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவன் நல்லா வந்தா இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நீதான் வாயாடிட்டு இருக்கிற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் மேடம். நீ சந்தோஷமாவே இருந்தது இல்லையா புருஷனோட? அவரு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேடம். இல்லையா, நாங்க இங்கே பழகிக்கிறோம். சரி, வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லி என்னை மீறி தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உனக்கு பிடிக்காதா அவருக்கு பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்கல. ஆனா கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன். நான் படிக்கணும், என்னை விட்டுருங்க, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படியா அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை இல்லை, கல்யாணம் ஆசை இல்லாமையா இப்ப இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட? அது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க மேல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அப்ப சித்தப்பா வருவாரா வீட்டுக்கு? வருவாங்க. என்ன சொன்னாரு முதல்ல உங்ககிட்ட? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உனக்கு பிடிச்சிருக்கு, அப்ப நீ என்ன சொன்ன? எதுனாலும் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. யோசிச்சு சொல்றேன்னா அப்ப உனக்கு அவர் மேல ஆசை வந்துடுச்சு, அதான் உண்மை. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அவ ஆசைப்பட்டு இருக்கா. அவ்வளோ ஆசைப்பட்டு தான் மேடம் இந்த வேலை செஞ்சு. ஏன் அப்படி ஒரு விஷயம் வந்தது உனக்கு மனசுல? அதாவது இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? இல்ல நீ பண்ணினது சரின்னு நினைக்கிறேன்? குற்ற உணர்ச்சி இருந்ததே கிடையாது? இருந்திருக்கா இல்லையா? அப்ப எப்படி சமாதானம் பண்ணுவாரு உங்க சித்தப்பா? அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. என் புருஷனுக்கு பண்ணறது துரோகம், உங்க பொண்டாட்டிக்கு பண்ணறது துரோகம்னு சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். அப்ப என்ன சொல்வாரு? காதுல வாங்கினதே இல்ல, நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு செய்வ, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், பெரிய பிரச்சனையாகும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது போயிடலாம் வா அப்படின்னு சொன்னாரு. நீ நானும் ஓடிடலாமா? நான் அப்பயே வரமாட்டேன்னு தான் அன்னைக்கு சொன்னேன். நான் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு காலில் விழுந்தாங்க.
உங்க 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவு சரியாவே இருக்கு இல்லையா? ஏன் என்ன பிரச்சனை உங்க புருஷனுக்கு? What do you mean? அவர் சொல்ல மாட்டாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் பார்க்குறேன் வாங்கன்னு சொன்ன வர மாட்டாரு. சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. வர முடியாது போடா. தங்கச்சி புருஷனுக்கு இந்த வீக் பாயிண்ட் அவனுக்கு பெருசா போச்சு. இந்த பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். உன் ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்குல்ல, அதனால இந்த வலையில விழுந்துட்டே சொல்றேன், அப்படிதானே? அதானடா? அதேதான். நீங்க தான் சித்தப்பா. சித்தப்பான்னா யாரு? ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. தப்பு பண்ணிட்டோம். அது எப்படிங்க மனசு வரும்? சரக்கு போட்டது 60ஆம் கல்யாணம் பண்ண போற வயசுல உனக்கு எதுக்கு முத கல்யாணம்? பிள்ளைங்களையும் நானும் போய் பிச்சை எடுத்து சாப்பிட அவரை விட்டுடுன்னு சொன்னான். புரிஞ்சுங்க, அவ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இல்ல மேடம், சின்ன பொண்ணு நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். ஆக்சுவலி பார்க்க போச்சுன்னா உங்க புருஷன் மேல உங்களுக்கு கோவம் வரணும். ஏன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்காரு. இல்ல மேடம், முதல்ல புரிஞ்சுக்கங்க மேடம், தப்பு பண்ணது அந்த பொண்ணு. ஓ, அவ தான் கெடுத்தா. ஆமா மேடம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? என் புருஷன் அவ தான் கெடுத்தா. உங்க பேரு? எப்படி இது நடந்தது? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே. எப்படி நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. தப்பு தான் மேடம் பண்றேன் நான். தப்பு யாரு தப்பு பண்ணாங்க? நான் தான் பண்ணேன். யாரு? நான் தான். இன்னொன்னு பிடிச்சிக்குதுன்னு தான் நான் சொன்னேன். அது எப்படி சொல்லுவீங்க? சரி, அதுதான் சொன்னது வந்து போதையில சொன்னது. அப்படி என்னங்க போதை? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சொன்னது. அப்படி என்னங்க போதை? நான் தான் தப்பு பண்ணேன். சரி, ஒரு நாள் போதையில சொன்னீங்க, அதுக்கப்புறம்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது வர பொண்ணை வந்து பொண்ணா பாக்கல. வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அந்த பொண்ணு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற வர அப்பாவா பாக்கல. மேடம் என்ன வயசு கோளாறு? வேண்டாம்டா. இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். எல்லாமே தப்புதான், எல்லாமே தப்பு. போதையில சொல்றாரு. போதையில எப்படிமா அவர் அப்படி சொல்லுவாரு? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சொல்லிட்டாரு மேடம், சொல்லிட்டாரு மேடம். ஒரு ஆம்பளை இல்ல, சொல்லிட்டாரு மேடம். நீ வந்து சொல்லணும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆம்பளை இவதான் தப்பா என்கிட்ட நடக்கறாரு. நீ உங்க வீட்டுக்கார கண்டின்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏமா சொல்லல உன் சித்திட்டு அம்மாட்டி? ஏமா சொல்லல? ஏன் சொல்லல கேளுங்க. இருங்க ஏமா சொல்லல? தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நான் சொல்றதை கேளுங்க மேடம். நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவன் ஆண்மை கிடையாதான். என் புருஷன் கிட்ட வந்து நீ ஹார்ட் ஓபன் பண்ணதுல இருந்து அது படபட அடிக்குது. நடந்து போச்சு, உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. அந்த பொண்ணுட்ட வா ஓடி போலாம் சொன்னீங்களா? அப்படிலாம் நான் கேட்கல மேடம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். மேடம் மேடம் போய் சொல்றாரு. அப்படிலாம் நான் கேட்கல. நம்ம எங்கயாவது போயிடலாம், உன் கால கூட விழுறேன் நானு. ஓ, நீ அப்படி வரியா? அது நான் சொல்லிச்சுன்னா வா நம்ம 2 பேரும் போயிடலாம், என்கிட்ட நகலாங்குது சொல்லிச்சா இல்லையா அதே கேட்டு. இல்ல மேடம், சபா இப்பவே கண்ண கட்டுது. எதுவுமே இல்ல. பொண்ணு மேல ஆசை வந்துச்சா வா ஓடிடலாம், உன் கால நியாயம் சொல்றேன். அதான் சொன்னாரு மேடம். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? பொம்பளைங்களை மதிக்கிறவன் பேர் ஆம்பளை. நல்லவங்க டைலாக் ரீச் ஆகும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும். பொம்பளை கஷ்டத்தை உழைச்சு தின்றவனுக்கு இவன் ஆம்பளையா? நீங்க பாத்தீங்களா? ஏய் நீ வாய மூடு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மொத்தத்துல அவர் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு அறிவில்ல. போடா, பேசும்போது அதை நாம படுத்துறது. மூளை இல்ல உனக்கு? நீ சித்திக்கிட்ட என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறியா? உங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடக்கிறாரு. தெரியுது, நீ மூடு. பாதியில இட்டுன்னு போய் எங்க வீட்டுக்காரர் அவ்வளவு அடி அடிச்சாங்க. ஓ, போதையில ஆணு ஆம்பளை என்ன கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. போதை இதெல்லாம் அவருக்கு பாதுகாப்புக்காக சொல்றாரு. எதுக்குங்க போதையில இருக்கீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மேடம் பொண்ணுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம், பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம எதுக்குங்க போதையில இருக்கீங்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாரு, உன் மனசுல கெட்ட எண்ணம் இருந்தா இப்ப சொல்லிடு. வேண்டாம் மேடம், யாருமே எனக்கு வேண்டாம். நீ வேணும் சொன்னாலும் அவர் வரப்போறது இல்ல. வரவும் தேவையில்ல மேடம், எல்லாத்துக்கும் காரணமே எங்க சித்தி தான். எங்க சித்தி தான் சொன்னாங்க.
இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. யார்கிட்ட இருந்து என்ன பேசுற நீ? வாயை மூடு. உன் புருஷன் எல்லாத்தையும் சொன்னாங்க. தப்பு பண்ணிட்டு சித்திய செருப்பால் அடிப்பேன் சொல்றா பாருங்க. மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட. கிட்ட மன்னிப்பு கேளு நீ. மன்னிச்சு சித்தி. நான் மன்னிக்க மாட்டேமா. பொறுத்த வரையும் சத்யான்றோ செத்து போயிட்டா. என் குடும்பத்திலயோ என் வீட்டு பிரச்சனையும் எதுவும் தலையிட தேவை. சரி, அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நான் தேவை கிடையாது. ஏன் வந்து அவளுக்கு நான் குழந்தை கொடுக்கல, அதனால நான் தேவை கிடையாது. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எனக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவ சுத்தமா ஒதுக்கிட்டா. எனக்கு சுத்தமா ஒதுக்கிட்டா. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா. ஏன் அவங்க வேண்டாம் சொல்றாங்க? கோமா உங்களுக்கு மேல மேடம் வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் ஏத்துக்கினேன். ஆனா மறுபடியும் அதே தப்பு இவ பண்ற. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நான் ஏத்துட்டா மறுபடியும் எனக்கு அசிங்கம் தான் மேடம் வரும் மேல் மேல. நீங்க கட்டாயப்படுத்தி உங்களை வாழ வச்சீங்கன்னாலும் அது சொல்யூஷனா இருக்கும்னு எனக்கு தோணலமா. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. எனக்கு ஆனா நான் ரொம்ப நொந்து போயிட்ட மாதிரி தான். பாசமா எனக்கு விஷமா போயிடுச்சு தோணுது. உங்களை நம்பினதே என் தப்பு. இவ்வளோ நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டாங்க மேடம். ஒத்துக்கிற மிஸ்ஸிங் தான். என்ன மேடம் எனக்கு இஷ்டமே இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். சித்தப்பா கூட போறதுக்கு இஷ்டம் இருந்ததா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹாஸ்டலுக்கு போயிருக்கியா? சரியாம்மா? சரிங்க மேடம். விவாகரத்து கொடுத்துடுங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு